லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மகாராஷ்டிராவில் நாளை 29 மாநகராட்சிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடக்க உள்ளது. குறிப்பாக மும்பை மேயர் பதவியை பிடிப்பதில் முக்கிய கட்சிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஆளும் பாஜக கூட்டணி காங்கிரஸ் முஸ்லிம் வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் அசாதுதீன் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி ஆகியவை களம் கண்டுள்ளன. அதேபோல் கடந்த 20 ஆண்டுகளாக தனித்தனி துருவங்களாக செயல்பட்ட உத்தவ் மற்றும் ராஜ் தாக்கரே இந்த தேர்தலில் கைகோர்த்துள்ளனர். மண்ணின் மைந்தன் கொள்கை, மராத்தி மொழி பேசும் மக்களுக்கே எதிலும் முன்னுரிமை, மும்பை மராத்தியர்களுக்கே என்ற கோஷங்களை முன்வைத்து உத்தவ் ராஜ் தாக்கரே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். குறிப்பாக மும்பையில் தமிழர் அதிகம் வசிக்கும் தாராவியில் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக ராஜ் தாக்கரேவின் பிரச்சாரம் கடும் காரசாரமாக அமைந்தது. மும்பை தமிழர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்த தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை அவர் கடுமையாக விமர்சித்து பேசினார். மேலும் மும்பை மராத்தியர்களுக்கே பிற மாநிலங்களைச் சேர்ந்த மக்களாலும் பிற மொழி பேசுவோராலும் மராத்தியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ராஜ் தாக்கரே பேசினார். அதேபோல் மராத்திய மொழி பேசும் முஸ்லிம்களின் ஓட்டுகளை ஒருங்கிணைக்கும் வகையில் அசாதுதீன் ஒவைசியின் பிரச்சாரம் அமைந்தது. புர்கா அணிந்த பெண் ஒருவர் மேயராகவும் நாட்டின் பிரதமராகவும் வர வேண்டும் என அவர் பேசியது பெரும் சர்ச்சையை எழுப்பியது. இந்நிலையில் மொழி மதத்தை முன்னிலைப்படுத்தி எதிர்க்கட்சியினர் செய்த தேர்தல் பிரச்சாரம் குறித்து பாஜகவை சேர்ந்த முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறியதாவது: என் தாய்மொழி மராத்தி. நான் என் மொழியை மிகவும் நேசிக்கிறேன். அதன் மீது மரியாதை வைத்துள்ளேன். அதே சமயம் பிற மொழி பேசுவோரை தூற்றுவது கிடையாது. மொழியின் அடிப்படையில் வெறுப்பு அரசியல் செய்வது கிடையாது. உத்தம் மற்றும் ராஜ் தாக்கரேவின் மொழி ரீதியான அரசியல் இங்கு எடுபடாது. அவர்கள் மராத்தி மொழி பேசும் மக்களை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மராத்தி மொழி பேசுவோர் பிற மொழி பேசுவோர் என்ற பிளவை உருவாக்கி அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றனர். அதேபோல் மராத்தி மொழி பேசும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஒவைசி ஈடுபட்டுள்ளார். மதத்தையும் மொழியையும் ஒன்றோடொன்று இணைத்து அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார். நான் தீவிர இந்துத்துவ ஆதரவாளன். ஆனால் அரசியல் பிரச்சாரங்களில் மதத்தை முன்னிலைப்படுத்துவதில்லை. அரசியலுக்காக அதை பயன்படுத்துவதும் இல்லை. மதம் என்பது வேறு, மக்கள் சேவை வேறு. இங்கு மதம் மொழியின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்த நினைக்கின்றனர். அது நடக்காது. மக்கள் தெளிவாக உள்ளனர். நாங்கள் அனைத்து தரப்பிலான மக்களையும் வேட்பாளர்களாக முன்னிறுத்தியுள்ளோம். பட்டதாரிகள், டாக்டர்கள், பொறியாளர்கள், வக்கீல்கள் மட்டுமின்றி காய்கறி வியாபார, பால் விற்பனை செய்பவர், சிறு கடை நடத்துவோர் என பலதரப்பட்ட மக்களையும் எங்கள் கூட்டணி வேட்பாளர்களாக முன்னிறுத்தியுள்ளது. மும்பை உட்பட மொத்தமுள்ள 29 மாநகராட்சிகளில் 26 இடங்களில் மேயர் பதவியை எங்கள் கூட்டணி கைப்பற்றும் என தேவேந்திர फडणवीस கூறினார். हमारे विरोधियों ने ये बहुत कोशिश की कि डेवलपमेंट के एजेंडे से इसको भटकाए और मुंबई में तो ज्यादा की, लेकिन हम भटके नहीं. हाँ, जरूर उनकी बातों का जवाब हमने दिया, लेकिन एजेंडा हमने डेवलपमेंट का रखा और 80-90% हमारा प्रचार ये केवल विकास पर हुआ. इसे लोग हमको पूर्ण रूप से चुनकर देंगे. मेरा अपना आकलन है 29 महानगर पालिकाओं में 26 से 27 महानगर पालिकाओं में भारतीय जनता पार्टी, शिवसेना या राष्ट्रवादी कांग्रेस के जो हम अलायंस पार्टनर्स है, इनमें से किसी का महापौर होगा.